குரலினால் இறைவார்த்தையை பாடிய எம் விபிஎஸ் விழா நாயகிகளுக்கு நன்றி. சரி சரி, அடுத்தது என்ன? வந்தார வாழ வைக்கும் நம்ம டி சவரியார்புரத்துல இருந்து கொண்டு வரவேற்காம இருந்தா எப்படி? ஆமா ஆமா, கண்டிப்பா வரவேற்கணும். சரி, வரவேற்புரை கொடுக்க வர்றது யாரு? நம்ம மேபுலக்கா தான். வந்தாரை வரவேற்க வரும் எங்கள் மேபுலக்காவை வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்புரை. இந்த இனிமையான மாலை நேரத்தை எங்களுக்கென்று எந்த கால சூழ்நிலை சோதனைகள் இல்லாமல் அமைத்து தந்த எல்லா வல்ல இறைவனுக்கு முதற்கண் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் ஊர் மக்களுக்காக அயராது உழைத்து நல்ல திட்டங்களை வகுத்து ஊர் மக்களை நல்ல வழியில் நடத்தும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை வருக வருகவென்று அழைக்கிறோம். அதிகாலையில் எழும் ஆதவனை எழுப்புவதற்கு முன் ஆதவனையே பாட்டு போட்டு எழுப்பும் எம் உபதேசியார் அவர்களை அன்புடன் வருக வருகவென்று அழைக்கிறோம். ஊரின் பணிக்காக அயராது உழைத்து மக்களின் நலன்களுக்காக தங்களது எண்ணங்களை எல்லாம் சேகரித்து செயல்பாட்டில் காட்டிக் கொண்டிருக்கும் ஊர் நிர்வாகி அவர்களை அன்புடன் வருக வருகவென்று வரவேற்கிறோம். மேலும் பிள்ளைகளை வகுப்பிற்கு அனுப்பினார்கள் தான் ஆசிரியர்கள். பிள்ளைகளை அன்போடு சென்று வா என்று அழைத்து கொண்டு வந்துவிடும் பெற்றோர்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். மாணவ செல்வங்கள் இல்லையெனில் விபிஎஸ் இல்லை. எனவே எங்கள் அருமையான மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று என் வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நானும் எவ்வளவோ ஊர்ல வரவேற்புரைய கேட்டிருக்கேன். இதுல ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்குதே. ஆமா ஆமா, ஸ்பெஷல் தான். எங்க ஊர்னாலே ஸ்பெஷல் தான். ஸ்பெஷலா வரவேற்புரையாற்றிய எங்கள் மேபிள் அக்காவிற்கு நன்றி. சரி மெர்சி, நீ குட்டீஸ் டான்ஸ் ஆடுறத பாத்திருக்கியா? ஆமா, பாத்திருக்கேன். அதே குட்டீஸ் பாட்டு பாடி பாத்திருக்கியா? ஆமா, அதையும் பாத்திருக்கேன். டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடுற குட்டீஸ எங்கேயாவது பாத்திருக்கியா? பார்த்ததில்லையே. இப்போ இங்க இந்த ஸ்டேஜ்ல எங்க விபிஎஸ் குட்டி சமணசுகளை பாரு. என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க மக்களே. சாமி கூட மீன் பிடிக்க போறோம். சாமி கூட மீன் பிடிக்க போறோம். தன்னானே தைரதையா, தன்னானே தைரதையா, தன்னானே தைரதையா, தைரதையாரே. முன்பக்கம் வளைய போட்டாரு, அங்கே மீன் ஒண்ணு கிடைக்கல. பேரோ வளைய போட்டாரு, அங்கே மீன் ஒண்ணு கிடைக்கல. ஹே தந்தானே தைரதையா, தந்தானே தைரதையா, தந்தானே தைரதையா, தைரதையாரே. வளைய போட்டாரு, அங்கே மீன் ஒண்ணு கிடைக்கல. பேதுரு இரவெல்லாம் வளைய போட்டாரு, அங்கே மீன் ஒண்ணு கிடைக்கல. ஹே தந்தானே தைரதையா, தந்தானே தைரதையா, தந்தானே தைரதையா, தைரதையாரே. ஏசு பேதுருவ பார்த்து வலப்பக்கம் வளைய போட சொன்னாரு. பேதுரு வலப்பக்கம் வளைய போட்டாரு. ஐயோ அம்மா, எக்கச்சக்க மீன் கிடைச்சிச்சு. நானே தைரதையா, தன்னானே தைரதையா, தன்னானே தைரதையா, தைரதையாரே. ஆகிய சம்மணசுகளை கண்ணிலே நீ காமிச்சிட்டியே. இதயத்தை அபிநய பாடலால கொள்ளையடித்த என் விபிஎஸ் குட்டி சம்மணசுகளுக்கு நன்றி. சரி மெர்சி, அடுத்தது இங்க என்ன நடக்க போகுது? அடுத்தது இங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? தெரியாதே. நீ நம்ம அந்தோனியாரை எங்க பாப்ப? கெவில பாப்ப. அப்போ நம்ம பனிமய மாதாவ
தூத்துக்குடி பனிமை மாதா கோயில்ல பாப்பேன். சரி, நம்ம பனிமய மாதா, பரலோக மாதா, அந்தோணியார் போன்ற பல மாதாக்களையும் பல புனிதர்களையும் உன்னால ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? அதை எப்படி பார்க்க முடியும்? முடியும். அந்த அற்புத காட்சியை காட்டத்தான் என் VBS குட்டி கண்மணிகள் கண்மணி பூங்கா அமைச்சு காட்ட வராங்க. என்றால் உங்களை கடவுள் குணமளிக்கிறார். மருத்துவ குருடர்கள் மற்றும் ஏழை மக்களின் பாதுகாவலர் நானே. விண்ணப்பங்களை அழைத்து கொண்டிருக்கிறோம் நானே. மருத்துவ குருடர்கள் மற்றும் ஏழை மக்களின் பாதுகாப்பு நானே. விண்ணப்பங்களை அழைத்து கொண்டிருக்கிறோம் நானே. மீனையும் ஈரலையும் பகைக்க செய்கிறார். பேய் பிடித்தவர் நலமாவார் என்றென்று நானே. நன்றி. முடியலையே, எல்லா மாதாவையும் எல்லா புனிதர்களையும் எனக்கு இன்னைக்கு காட்சி கொடுத்திருக்க வச்சிருக்காங்களே. இப்படி ஒரு அற்புத காட்சியை தந்த என் VBS குட்டி கண்மணிகளுக்கு நன்றி. சரி, நம்மளை நாமளே வாழ்த்திக்கிட்டு இருக்கோமே, நம்மளையும் வாழ்த்த நம்ம ஊர்ல இருந்து யாரையாவது கூப்பிடுவோமா? ஊர்ல இருந்து எதுக்கு யாரையாவது கூப்பிடணும்? நம்ம ஊருக்காக அல்லும் பகலும் உழைக்கிற நம்ம ஊர் நிர்வாகிகளே ஒருத்தங்களை வரவேற்றுருவோம்.